ஆமா அப்படிதான் பிடிப்பாங்களா? ஐயோ மேத்து தொட்டுக்கறனா மறந்துட்டேன். போய் எப்படி? ஏய் வருகிறேன். தாராளமா தாரா செல்வங்க
மலைகள் சூழ்ந்திருப்பது 14 விருட்சம் சொல்லுங்க. சொன்னீங்க நீங்க தான் அரக்கர குளம் இல்லங்க அரக்கர் குளம். ஆமா 18 வரக்கூடிய சராசந்தன். ஆமாங்க ஐயா சராசந்தன் எப்படி வருகிறது? எப்படி இந்த மகாசபையில் உள்ளவரை கைசிரம் கொண்ட ஜெய ஜெயம் விநாயகர் பெயர் சொல்லி, முருகப்பெருமான் பெயர் சொல்லி, திரௌபதியம்மனுடைய பெயர் சொல்லி வட்டம் மாவட்டம் கலெக்டர் டிப்டி கலெக்டர் அவர் பெயரால் கொண்டாடப்பட்ட சுவோச்சும். இன்னும் காவல் மேற்காவல் சப் இன்ஸ்பெக்டர் ஏட் போலீஸ் அவர் பெயரால் கொண்டாடப்பட்ட கடிவிழா சுவோச்சும். இன்னும் மணியம் பட்டாமணியம் காவமணியம் கருணிகம் அவர் பெயரால் கொண்டாடப்பட்ட கடிவிழா சுவோச்சும். இன்னும் பஞ்சாயத்து தலைவர், உபத்தலைவர், மெம்பர், வார்டு மெம்பர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர் பெயரால் கொண்டாடப்பட்ட கடிவிழா சுவோச்சும். அகர கிராமத்தை நாட்டாண்மை பெருந்தனும் ஏற்றுக்குடி கிராமம் கிராமசேஷம் கொந்தம் கொடிசேல கோயில் தர்மகர்த்தா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர் பெயரால் கொண்டாடப்பட்ட கடிவிழா சுவோச்சும். எங்க எஸ் அகராவரம் 2 நாளா கேறீங்க. எஸ் அகராவரம்
எஸ் அகரம் வருமா? நான் வாய்ப்பாட படிக்கிறேன். உயர்திருவாளர் எஸ் அகராவரம் என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே நாட்டாண்மை பெருதனம் மேட்டுக்குடி கிராமம் கிராமாட்சேஷம் கொந்தம் கொடிசிலை கோயில் தர்மகர்த்தா ஆக ஒருங்கிணைத்து சேர்ந்து லட்சுமி நாராயண நாடக பிள்ளைகளை வாழ்க்கை 501 ரூபாய் வாரி வாரி வழங்குள்ளார். நீண்ட ஆயுளும் நீங்கா செல்வமும் எம்பெருமான் அவர்கள் கிடைக்கணும் என்று பணத்தை வைக்கிறோம். ஜெயம் ஜெயம். பஞ்சாயுத பிரசன்ன பரமன ஸ்ரீ கோவிந்த பரமன் கோவிந்தா எனக்கு கூட ஏறி வைக்க எப்பேற்பட்ட ஆளு நான் சொல்லணுமா? கம்பல 5 பேர் சொல்லுவாங்க. நீ யாரு? எப்பேற்பட்ட ஆளு? விப்பட்டாரா? எப்பேர் ஆளு அவரியா? எப்பேற்பட்ட ஆளியா? மகன்காரன் அதேதான் காலம் முடிஞ்சு போச்சு. எப்பேற்பட்ட ஆளு வந்துக்கிறேன். எப்பேற்பட்ட ஆளுங்க நாடான்னு கேட்டுட்டு வர நீ? அதான் தூங்கிறேன் நான் கேட்டுனாரா? சொல்லுவாய். ஓஹோ ஐயா ஒண்ணு விட்டுவிட மாட்டேன். ஒண்ணு இல்ல இந்த உலகத்திலே யாரும் பிறந்திருக்க முடியாது. ஆமா ஆமா உன்ன போல என்ன பிறகு யாரும் பிறந்திருக்க மாட்டாங்க. எப்படிடா சொல்ற? நானும் ஒரு அதிசய பிறகுதான். எப்படி? தாய் ஒன்று தகப்பன் 5. பலப்பட்டு குடும்பம். நீ சின்ன பலப்பட்டுனா பெரிய பலப்பட்டு. எனக்கு தாய் 3 தகப்பன் 1. உலகத்திலே ஒரு தாயின் கருவறையிலே ஒரு குழந்தை 2 குழந்தை 3 குழந்தை பேப்பர்ல பச்சிருக்கலாம். ஆமா ஆமா. ஆனால் என்னை போல் உலகத்திலே பிறந்தது யாருமே இருக்க முடியாது. ஆமாங்க. அதான் அதிசயப்படுகிறது. தாய் 3 தகப்பன் 1 18 வரக்கூடிய நமது தந்தை மரகத மன்னர் முதல் கற்பனை என்ற பெண்ணை திருமணம் செய்தார். சில நாட்கள் உருண்டோடிது. குழந்தை இல்ல குழந்தை காரணத்தால் கற்பனையோட தங்கை கற்பனையை மறுமணம் புரிந்தார். சில நாட்கள் உருண்டோடின அவங்களுக்கு குழந்தை கிடையாது. இருவருக்கும் குழந்தை இல்லாத காரணத்தால் கானகம் எடுத்தார். சந்தகவசிய முனிவரை தரிசித்தார். சந்தகவசிய முனிவரை தரிசித்து அவர் ஒரு செம்மாங்கனி கொடுத்தார். சிவனை நோக்கி சிவனை கோரி ஒரு செம்மாங்கனி கொடுத்தார். அந்த செம்மாங்கனை கொண்டு வந்து மனைவிக்கு கொடுக்கலான்னு பார்த்தா 2 பேர்கள் போட்டா பாட்டி போடுறாங்க. எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க அப்படி போட்டா பாட்டி போட்டு வேறு வழியின்றி அந்த மாங்கடியை இருப்பிலாக பார்க்கறது இருவரும் கொடுத்தார். கருவுற்றார்கள். 10 மாதம் கண்ட பிறகு குழந்தை பிறந்தது. எப்படி இருக்கிறார்? எப்படி? பாதியா ஒரு கண்ணு ஒரு கை ஒரு கால் அது கூட சொல்லுவோம். ஒரு கண்ணு ஒரு கை ஒரு கால் பாதி. ஒரு கை ஒரு காலு ஒரு கண்ணு ஒரு காது. எப்படி இருக்கான்? எப்படிடா போட்டாரு? கேள்ற நீ இங்க பாதியா இருக்கான். உயிர் இருக்குமா? உயிர் இருக்காது. அப்படி பாதியா பிறந்ததுனாலே நமது தந்தை உயிரில்லாத குழந்தை உதவாது என்று அகலகர சந்தையிலே சேர்ந்தார். அகலகரை சந்தையில வீசி எறிந்து விட்டார். வீசி எறிந்த உடனே நள்ளிரவு 12 மணி வேலை நகர் வரும் வேலை காளிகா தேவி என்னை கண்டெடுத்தது, ஒன்று சேர்த்தது, உயிர் கொடுத்தது. பெற்றெடுத்த தாய் கற்பனை பொற்பெண்ணை, உயிர் கொடுத்த தாய் சரதேவை. உடனே அந்த தாய் என் தந்தையிடத்தில் என்னை ஒப்படைத்தது. உன்
தந்தையிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். ஒப்படைத்த உடனே அம்மா தாயே இந்த குழந்தைக்கு நீங்களே பெயர் சூட்டுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவன் கிடைத்தது அகழகரை சென்று என்னுடைய பெயரு சரதேவதை 2 பெயரும் குறித்து என்னுடைய பலம் எவ்வளவு கேட்கிறாரு. என்னுடைய பலம் 7 சிங்க பலம் வாய்த்தவன். 7 சிங்கம் பலம். ஆனா உன்னுடைய உயிர் 7 சிங்க பலம் படைத்தவன். என்னுடைய குணம் எப்படின்னு கேட்கிறாரு. குணம் அது சொல்லுது. சத்தியலை கண்டால் பிராமணரை கண்டால் ஓட்டு மரியாதை செய்வார். வணங்கும் போய் வணங்குவேன். அப்பேற்பட்ட குணம் வாய்ந்தவன். அப்பேற்பட்ட குணம். உடனே இவனுடைய ஆயுட்காலம் எவ்வளவுன்னு கேட்கிறாரு. ஆயில் எப்படின்னு கேட்டாங்க. அந்த தாய் சொல்கிறது சரதேவதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் மறைஞ்சிட்டான். உடனே அவன் தந்தை எனக்கு மணிமுடி சுட்டி குழந்தை ஆயுட்காலம் நீடிக்க வேண்டுமே அப்படின்னு மறுபடியும் கானகம் சென்றிருக்கிறார். இந்த நாட்டை நான் எப்படி ஆட்சி புரிவது எப்படி புரியணும்? நான் மனப்பருவம் வாய்த்தேன். மனப்பருவம் வாய்த்து விட்டாய். பெண் தேடினேன். சாந்த சுந்தரியை திருமணம் செய்தேன். செய்தாய். சில நாட்கள் வாழ்ந்து கொண்டு வந்தோம். 2 பெண் குழந்தை பிறந்தது. உனக்கு 2 பெண்களுடைய பெயர் தெரியுமா? நந்தனி சுந்தரி. 2 பெண் குழந்தை. நந்தினி சுந்தரி. என் பெண்களோ நந்தனி என் பெண்களும் மனப்பருவம் வாய்த்தார்கள். மகள்கள் மனப்பருவம் வயதுக்கு வந்து விட்டார்கள். மாப்பிள்ளை தேடினாய். கடைசியா யாரு கட்சியில? வடமதுராபுரியை பரிபாலிக்கக்கூடிய வடமதுரா பரிபாலிக்கக்கூடிய மதுராபுரி கம்சபூபதி. அவன் வீரம் எப்படி தெரியுமா? வீரம் எப்படி? கம்சன் வேட்டையாட சென்றான் கானகம். வேட்டையாடி திரும்ப நடத்தி ஒரு சமயத்திலே உடனே பார்த்தான் கம்சன். நம்ம எப்பேற்பட்ட வீரர் வேட்டையாடி கொண்டு வர மிருகலாம் இந்த கிழவே சும்மா உட்காந்துங்கிறாப்ல கிழமை ஆட்சி படத்துல பொம்மை கூட அமர்ந்துங்கிறாரு. கம்சன் நான் எட்டி வச்சுக்கிறேன். கம்சனா? சரி சொல்லுங்க. செஞ்ச பசங்க ஊ கட்டிடுவோம்.
முடிபிறந்தது தனக்கு தானே முடிசூட்டி கொண்டான். தனக்கு தானே முடிசூட்டி கொண்டான். அவன் வீரத்தை கண்டு 2 பெண்கள் அவனுக்கே மனம் முடித்தேன். பரவாயில்ல. இருந்தாலும் இந்த பெரியவர்களை வந்தன வழிபாடு செய்கிறார். சரி, வந்தன வழி என் பெண்களை திருமணம் செய்து கொடுத்தேன் அல்லவா? ஆமாம். இது வரைக்கும் என் பெண்கள் வீட்டுக்கு நான் சென்றதே கிடையாது. ஒரு தடவை போல. அதான் போட வேண்டிய போடதான் கட்டிட்டா கை கட்டு கை கட்டணும் சாப்பிட்டு சொல்லிட்டோம். என் பெண்கள் வீட்டுக்கு நான் சென்றதே கிடையாது. அவங்களும் ஒரு நாட்டுக்கு ராஜா, நானும் ஒரு நாட்டுக்கு ராஜா. அவங்களுக்கு என்னடா குறை இருக்குதுன்னு நீ போறது கிடையாது. சுகசமத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். இருந்தாலும் இன்றைய தினம் என் பெண்கள் வீட்டுக்கு நான் போகலாம் என்று ஒரு எண்ணம், போகலான்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. சரி, புறப்பட போகலாமா? நந்தனி சுந்தரியா? அந்த பாவிக்கு சொல்லுவாங்களப்பா. இந்த பாவி கிருஷ்ணன் எங்க தாலி மொத்த பேர அறுத்துறான்பா. அவன் எப்ப தாவான்? தாலி அறுத்த பாவி அவன் தாவணும். நான் பாலியில் அவனுக்கு அந்த கம்நாட்டில் லவண்டி மாமன் ராஜா அந்த ஆயர்படியில வளர்ந்தானே கண்ணன், அந்த சோதா பயல் என் மருமகனை கொண்டு இருக்கிறான். அவன் இந்திராலோகம் சொன்னாலும் அண்ணாவனை கொல்லாவிட்டால்
கிடைச்சா அவன் சிகை பிடிப்பேன். அவனை ஆட்டி அழகான போட்டி, அடியோட ஓட்டி, அழகை காட்டி, திருமாலையை கூட்டி. ஐயோ ஐயோ குடிமையா ஐயோ ஐயோ பேசியது நாய் வேட்ட முடியாதான். ஆமா அது மாதிரி கேட்டியா இங்க பார்த்தாட்டா அந்த பக்கம் திரும்பி ஒண்ணுமே இல்லை. புறப்படு புறப்படு போகலாம். உடனே கூட்டு கூட்டு எல்லாரும் கூட்டிக்கிறேன். காலாட்படை, ஒட்டகப்படை, ஒட்டகப்படை, படை, சூரர் படை,
சகல பரிபூரணன் அகில குமாரன் சட்ட மூட நட்ட வேலை உண்டவன் ஆசீர் எண்ணம் போல் வாழ்ந்திருக்க வேண்டும். மாதவன் நவரத்தின கஜிதங்கள் பொருந்திய திருக்கோவிலின் வாசலிலே சர்வ ஜாக்கிரதையாக காவல் புரிந்து வருகிறார். இல்லை ஜாக்கிரதை விடுத்து அஜாக்கிரதையாக காவல் புரிந்து வருகிறார். நம்மை நாடி வர்ற பக்தர்கள் யாகிகள் யோகிகள் பஜனை தாசர்கள் நல்ல முறையிலே தரிசனம் கண்டு செல்லுகின்றார்கள். சிறப்பான முறையில் தரிசனம் பார்த்துட்டு செல்கிறார். எந்த குறையும் இல்லை, யாருக்கு அந்த குறையும் இல்லை. இருந்தாலும் இந்த பெயர் பெற்ற சமுதிரத்திலே வந்திருக்கக்கூடியவர் இன்னார் இனியார் என்ற விளக்கம் சொன்னாலவா தெரியும், புரியுதோ? சொன்னால்தான் தெரியும். ஆமா, உமக்கு தெரிந்தாலும் சபையோருக்கு சொல்ல வேண்டும். நமது கடமை. ஆமா. கோகுல திலகன் கோபிகள் நாதன கோபால கிருஷ்ண யதவஜான கோகுல திலகன் கோபிகள் நாதன கோபால கிருஷ்ண யதவஜான காத்தவன் அயற்குறை தீர்த்தவன் ஆண்டவன் அருளினை உண்டவன் தானே. எப்படி என்றால் திரேதா யுகத்திலே ஆதி நாராயணனாக அவதரித்தேன். ஆமா, அந்த யுகத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த யுகத்தை முடிக்கணும். இரண்யன் இரண்யாட்சர் என்று சொல்லக்கூடிய இருவரையும் கொன்று விட்டீங்க. என் கரத்தால் கொன்று அந்த யுகத்தை முடித்தேன். ஆமா. பிறகு கிரேதா யுகத்திலே ராமனாக அவதரித்து, ஆமா, ராவனாக அவதரித்து அந்த நேரத்திலே ஆமா நடந்த அக்கிரமங்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று அழிக்க வேண்டுமே. ராவணனையும் கும்பகர்ணனையும் கொன்று அந்த யுகத்தை முடிச்சீங்க. அந்த யுகத்தையும் முடிச்சிட்டோம்பா. ஆமா, இது துவாபர யுகம். ஆமா. பூபாரம் தாங்க முடியாமல் பூமாதேவியானவள் வேண்டிக் கொண்டதுக்கு இணங்க ஆமா என்ன செய்தேன் தெரியும்? இந்த துவாபர யுகத்திலே கண்ணனாக அவதாரம் எடுத்திருக்கின்றேன். ஆமா, பூபாரம் தீர்க்க வேண்டும். ஆமா, நீதியை நிலைநாட்ட வேண்டும். நிலைநாட்ட வேண்டும். ஆகவே கண்ணனாக அவதாரம் எடுத்து. ஆமாங்க ஐயா. வசுதேவருக்கும் தேவகி அம்மையாருக்கும் மகனாக பிறந்து. ஆமா, பிறந்து ஆமா இருக்கின்றேன். இருந்தாலும் நான் பிறக்கும் போது எப்படி பிறந்தேன் தெரியும்? சிறைச்சாலையில பிறந்தம்பா. அடே ஜெயில்ல. ஆமா, எனக்கு முன்பதாக பிறந்த 7 குழந்தை பெண் குழந்தைகள். ஆமா, என் அம்மானாக விளங்கக்கூடிய கம்சபூதி வெட்டி ஆகாய மார்க்கமாகத்தானே வீசிவிட்டான். வீர சொர்க்கம் 8வது குழந்தை. ஆமா, நான் பிறக்கின்றேன். சங்கு சக்கர சமேதனாக பிறந்து ஆமா துஷ்டர்களை சிருஷ்டிக்கவும் இஷ்டர்களை காத்து ரட்சிப்பதுமாய் அவதாரம் எடுத்திருக்கேன். ஆமாங்க ஐயா. அது மட்டுமா? கருமுகில் வண்ண கமலங்கள் கஞ்சனா மாமலை பொன்னிய கமலங்கள் கஞ்சனா மாமலை பொன்னிய
நினைக்கிறியா? பிறந்த பிறகு எனது தந்தையாக விளங்கக்கூடிய வசுதேவர் ஆனவர் ஒரு கூடையில வைத்து அந்த இடத்திலே கங்காதேவியின் துணை கொண்டு அருகாமையில இருக்கின்ற ஆயர் வாடியிலே யசோதையம்மன் வீட்டிலே யசோதையம்மனுடைய பால் குடித்து முளைப்பால் உண்டு வளர்ந்து ஏண்டா ஆயர்பாடி அவங்க சொல்றாங்க. வடமதுராபுரியிலே ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய ஆயர்பாடி. ஆமா, ஆயர்பாடி சிறிய நகரம். ஆயர்பாடி 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 பகவானே. அப்படி அந்த இடத்திலே வளர்ந்தேன். எத்தனையோ இம்சைகளை கொடுத்தான் அம்மான் கம்சபூபதி. அதையெல்லாம் ஒரு பட்டம் வெற்றி பெற்று வந்து விட்டேன். சின்ன வயசுல விளையாடினேன், அறி கொண்டுட்டேன். அப்படியா? அது மட்டுமல்ல, கடைசியாக ஒரு ஆயுதத்தை எடுத்தான். என்ன? பூதகி என்று சொல்லக்கூடிய ஒரு பேயை ஒரு அழகான பெண்ணாக அனுப்பி வைத்தான் கம்சனின் இடத்திலே கொள்வதற்கு. ஆமா. எப்படி வந்தா தெரியுமா? அந்த பூதகி எப்படி ஒரு சனத்திலே நல்ல பாலும் ஒரு சனத்திலே விஷப்பாலையும் கொண்டு வந்தால் என்னை கொள்வதற்கு. விஷப்பால் இருக்கும் சனத்தை விடுத்து நல்ல பால் இருக்கிற சனத்தை விடுத்து பாலை குடித்து குடித்து எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமா. பிறகு என்ன செய்தேன் தெரியுமா? என்ன செய்தாய்? அந்த பூதையையும் அழித்து விட்டேன். அந்த பூதையும் அழித்து விட்டாய். பிறகு வேற வழி இல்லை அவனுக்கு. எனக்கு இருப்பது ஒரே சொந்தம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தனுர்யாகம் செய்ய வேண்டும். அந்த தனுர்யாகத்திற்கு உறவு என்று சொல்லக்கூடிய என் தங்கை மகன் கிருஷ்ணன் கண்டிப்பா வந்தாகணும். அப்படி என்று சதி ஆலோசனை செய்து என்ன மந்திரி என்கிட்ட தூது அனுப்பினாங்க. சரி, நான் கூட நினைச்சேன் ஒருவேளை மாமாவுடைய மனசு மாறிட்டு சந்தோஷப்பட்டு நாமே கிடக்கணும் தாய் ஒரு வச்சு அப்படி என்று நான் நினைத்து சென்றேன். அங்கு சென்றால் அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அடே கண்ணா, வந்து அகப்பட்டு கொண்டாயா, கொல்லாமல் விடமாட்டேன் என்று சண்டைக்கு வருகிறான். ஆமா, கருந்தூள் சந்தூள் பறக்க யுத்தம் நடக்கிறது. 2 பேருக்கு சண்டை நடக்குது. கடைசியாக அம்மானை கொன்று விட்டேன். நேற்றைய தினம் அம்மானை கொன்று விட்டாய். சண்டைலாம் போட்டு இப்பதான் வந்து நேரா வந்து இருக்கிறது. சிறிது நேரம் நான் அயர்ந்திருக்கிறேன். ஒருவேளை என்னை பார்க்கும்படியாக யாராவது வந்தால் தடையின்றி அனுப்பும். ஆமாம், இதுதான் ஆயர்பாடி. அக்கால பயங்கரம் பாரு. அவர் நித்திரையில் சயனித்துக் கொண்டிருக்கிறார். பள்ளி கொண்டு இருக்கிறார். ஆமா, அக்கால போய் பார்ப்போம். கஷ்டா பண்றேன் பாரு. சரி, தடையின்றி போலாம். யார் இவர்? இதுவரையிலே நான் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தால் பார்ப்பதற்கு எத்தனையோ பேர் பக்தர்கள் வருவார்கள், எத்தனையோ ராஜ மன்னர்கள் வருவார்கள், எத்தனையோ முனிவர் வருவார்கள், எத்தனையோ புலவர்கள் வருவார்கள். என் பாதார விந்தத்தை வணங்கிவிட்டு செல்லுவார்கள். ஆனால் அதிசயமாக இன்று வந்தவன் என்னை பிடித்து தள்ளுகின்றானே, அவன் யாராக இருக்கும்? யாருன்னு தெரியல. நீ சிம்மாசனத்தில் இருக்கின்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தேனே, எப்படி இருந்தது காவலா? அழகா இருந்தது. ஆனால் என்னை பிடித்து தள்ளிவிட்டு ஒருவன் அமர்ந்திருக்கின்றானே. நாய் ஒண்ணு தெரியுமா? சுத்திக்கிட்டே ஓடிடும். ஆமா, நாய் போய் எல்லகல் மேல உட்காந்து எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்கும். அது போல
அப்படியா இருக்கு? ஏண்டா அவன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஜெகஜோதியா தெரிந்தது. அதே சிம்மாசனத்தில் நாம அமர்ந்தபோது நாயகம் போல் தெரிகின்றது. நாயகன் போல் வேற என்ன மாத்தி சொன்னேன், நாய் போல் தெரியுது. ஐயோ வாய் அந்த மாதிரி கேட்டுக்குது. நாயகன் மகன் போ. எங்க மாரியாத்தா கோயிலுக்குலாம் போலி ஓடல. திரௌபதி அம்மா கோயிலுக்கு என்ன பண்றாங்க? ஆமா, தாங்கள் யார்? ஏய் கண்ணா, கோபத்தோடு வந்திருக்கிறீர்கள். ஏய் மகனை தாண்டி வரக்கூடிய அவர் யாரு? சந்தானா. அவர் யாருன்னு தெரியல. மாதவா, ஓ இங்க வா. என்ன விஷயம்னா, எனக்கும் எங்க அம்மாங்காரனுக்கும் சண்டை. சொந்த வீடு, சொந்தம், எங்க சமாச்சாரம், குடும்ப விவகாரம். அவனை கொல்றதுக்குனே பிறந்தவன் நானு. நீதான். அப்படி கொன்று விட்டு இவனுடைய மகள்கள் 2 பேரையும் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறான் எங்க அம்மாங்காரனுக்கு. அவன் எங்க அத்தைங்க 2 பேரும். அவருடைய தாலி அறுந்து போச்சு, மாங்கல்யம் இழந்து விட்டார்கள். அந்த கோபத்திலே வந்து என்னிடத்துல நியாயம் கேட்க வந்திருக்கிறார் போல் தெரிகிறது. என்ன இது வடமதுராபுரி, எங்க அத்தைங்க தான் ஆள போறாங்க. இவரு நியாயம் பேசி யாரு கேட்க போறாங்க? இவரே நியாயமா நடக்குது. இடத்துல நியாயம் இருக்கிறதா இல்லையா? ஏய் கண்ணா, தாய் பொடி பயலே. போய் பாருங்க. வயசுல பெரியவன். நீ சின்ன பையன், நான் வயசுல எப்பேற்பட்டேன் தெரியுமா? மகன் இனாத்தி என்னன்னு வர, நீ 2 பேரும் சண்டை போடுங்க. அடி கால் சின்னவனானாலும் நான் ஒரு மன்னவன். ஆமா. உன்னை கொல்லவே வந்திருக்கின்றேன். எத்தனையோ பேர் நினைத்திருக்கிறார்கள் என்னை கொல்ல வேண்டும் என்று. ஆமா, அவங்களாம் எப்படின்னா ஏது நமக்கு தெரியாது. என்ன கதியா இருக்கிறார்கள் என்பது அறியாத போல் தெரியும். தொட்டவங்க யாரு உயிரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. வயதிலே தான் மூத்தவனா இருக்கிறானே தவிர புத்தி கம்மி, அறிவு இல்ல. நான் கூட சண்டை செய்யறதுக்கு விருப்பம். பாவி பெரிய வீரன் 2 பெண்களை ஒருவனுக்கே கொடுத்தேனே, அந்த ஒருவனை கொண்டு என் மகள்களை தாலியாருக்கு செய்து விட்டாயே. எங்க சொந்த ஐயோ 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 வயிறு போச்சு. அவன் என்ன அப்பதான் பயப்படுவாரு. சும்மா அப்படியே நின்று அதெல்லாம் எடுக்கவே கூடாது. என்ன பண்ணிட்டேன் ரங்கநாதர். ஆமா, அவர் ரங்கநாதர் தான். நீ RS ரங்கநாதர். அவரு நீ RS ரங்கநாதர். கை வேற காட்டு. எழுது பார்த்தா கிருஷ்ணா ரெண்டு பேரும் சண்டை செய்து அதுவோ பாருங்க. இந்த பக்கம் பார்த்தா ஆளே காரணம் பட்டுன்னு வந்துட்டானே. செம்பிள்ளி ஆளு அவன் எங்கேயோ ஒஞ்சிட்டு பகவான் அவனை விடவே கூடாது. காண்மே 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 காரணமே சொல்றேன். கன்மேன்ற காண்மே
பகடாய் அடவடி நம்மளை தேடி பிடிக்கிறான் போட்டோ எடுக்கிறேன் காட்சி கொடுத்தார் எனக்கு இனிமே காட்சி கொடுத்தாரு நீ பேசி ஐயோ நீ குடிக்க முடியாது போல ராஜாவோட வேலையே இவடா அடே சராசென்ற இப்போது ஒன்று கெட்டு போகவில்லை உன் உயிர் மேல ஆசை இருந்தால் ஓடிவிடு தேவையில்லாம என்கிட்ட சண்டைக்கு வராது ஏன்னா என்கிட்ட சண்டை போறதுக்கு ஒரு தகுதி வேணையா எனக்கும் உனக்கும் விரோதம் கிடையாது சண்டை செய்ய வேண்டாம் பாவி என் மருமகனை கொண்டு விட்டாயே அடவலிய சண்டைக்கு வந்தாயான குடி கேடா இந்த புலியோடு கூட எங்கெண்டு போனா முழு மூடா அடவலியே வலிய சண்டைக்கு வந்தாயான குடி கேடா இந்த புலியோடு கூட எங்கெண்டு போனா முழு மூடா நிறையவே செய்ததை நசுக்கி ஆளுக்கு 50 ரூபாய் தரேன் பகர் சொல்லு ஆளுக்கு 50 ரூபாய் தரேன் உட்காருங்க ஆளுக்கு 50 ரூபாய் தரலாம் ரேஞ்ச் உட்காருங்க ஓ மூஞ்சி தண்டை பெல்லா செச்சு எடுக்கிறது கரமான்ற அந்த செல்லு பெயிண்ட் ஆகி போகுது ஆளுக்கு 100 ரூபாய் தரேன் உட்காந்து இந்த ஆடத்துக்கு என்று சொல்லடா காத்தோட்டமா இங்க வந்து போறாங்களா இல்ல ஏய் கண்ணா அட கிரிக்குள்ள நாய் கிரிக்குள்ள நாய் அந்த ஆளு கவுச்சி சாப்பிடவா அவர் மச்ச அவதாரங்க அது உள்ள கூட போய் பூந்துன்னு இருப்பாரு அது உள்ள போய் பூந்து இருப்பானா அதோ பாரு மாயமா இப்படி எந்த பக்கம் போனா எல்லா அவதாரம் எடுக்கணும் அவன் எந்த அவதாரமா எடுக்கணும் புரியுமா கண்ணுக்குட்டி ஆட்டம் ஓடுறாரு கண்ணுக்குட்டி ஆட்டம் நானு நீ போறப்பாரு பின்னால பள்ளிக்குட்டி ஆட்டம் ஒரு டே வாங்கிக்கடா வராடே உனக்கு ஆவண்டா வராடே நாளைக்கு வாங்கிக்கிறேன் நீ நான் வயிற்றுல உன்னை கீழ் வச்சாங்க எனக்கு புண்பற்ற உள் விட்டாங்க போட்டா ஊட்டு முடியாது அவங்கிட்ட சொல்லுவியா நான் யாரு இவன் அச்சாதான் நீ போய்விடுவேன் வாடா
குருவே குருவே சாமி குருவே அப்புறம் கல் தோண்டி மண் தோண்டி நீங்க இல்ல குருவே எங்கதெல்லாம் குரு எல்லா பாஷையும் தெரியுங்க காலி கட்டியா ஊருக்கு போடுறான் பக்கத்துல 3 கிலோமீட்டர் இருக்குது அங்க பாழ பக்கத்துல போய் பூண்டுக்கணும் 10 கிலோமீட்டர் அங்க 35 கிலோமீட்டர் போறேன் இந்த கையில ஊத்துலப்பா கையில ஊத்துல ஒவுத்து மேலே குத்துற நீ வேற மேற்கு குத்தணும் அப்ப குத்துறதுனா ரத்தம் வெளியே வரும் நெஞ்சில் அதான் குத்தணும் அவ்வளோ பட்டுன்னு ஊதி போகும் குத்தலாம் பாக்கார் ஓ நரசிங்க ரூபம் கொண்டு இரண்டனை கொன்றோம் திமுரு ஆணவம் நமக்கு டீ சொல்லுவாங்க நம்ம எத்தனை ஊர்ல உதப்படாத வந்துக்கிறோம் ராஜி உதப்பட்டு வந்துருக்கே உதப்படாத வந்துக்கிறேன்டியா உதப்படாத வந்ததும் ஒண்ணுதான் உதவி வரைக்கும் பட்டதே கிடையாது எங்கேயுமே வெளியிடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிறேன் தெய்வத்தெல்லாம் ராஜா ஓதுவாங்க கொட்டா சுத்தி வந்த மாதிரி நீனும் பார்த்த மாதிரி என்ன ஊரியா வேம்பியா மொத்தம் செத்துட்டான் வேம்பிக்கு போனா நான் புறப்போ போய் எறும்பிக்கு போய்க்கிறாயா சோழிங்கர் பக்கத்துல எறும்பிக்கு வந்துக்கிறான் ஏவுக்கு மிச்சா தெரியல களம் யாரோ இந்த மோன் கோல்லடி 27 ஆகத்துல ஏன் அது வேற மெத்தி நச்சுக்கலாம் ஜெயில போட்டு அனுப்பி இவன் யாரு கரிமூஞ்சி சோதா பயல் வணங்க ஒரு ரேடி யார் அவன வேணுமா பாரு பள்ளி கொண்டு வெச்சி மூஞ்சி மேல ஊத்திட்டுமா தாமாச்சு வந்தா பாரு தாமாச்சு வந்தா பாரு நீ டேய் என்ன என்னமா அவ்வளவு ஏறி நம்ம சொல்றோம் பகல் ராஜாடா யாரு மண்ணு போட்டாலும் நாங்க எங்க திறந்து போனோம் மேல மூஞ்சி வைங்க போனா கரமான ஒரே கத்தாய் நான் தடிக்கிறேன் யாரு மேல பகவான் பேர்ல அவன் சோதா பயல் சரிக்காரா ஜிலேபி வாயா அவனே இந்த பக்கமே நிக்காதியா முன்ன வர மாட்டியா எங்க ஊர்ல ஒருத்ததே மாதிரிதான் வீட்டு கடக்கத்துல ஆமா ஊரு கடக்கத்துல போற ஒரு நாள் சண்டைக்கு போன மாசத்துக்கு ஒரு 15 நாளுக்கு முன்னாடி அந்த பாரத முடிச்சு இங்க வந்தேன் அன்னைக்கு நான் போனேன் வெளியே என்ன கூத்தாடிங்க அப்படின்ட்டு போனேன் போட்டு நான் கம்மனு போட்டேன் போய் காலையில போறேன்னா இல்லையா 3 மணிக்கு போன் எதுக்கு ரோட்டை தாண்டி கிராஸ் பண்ணிக்கிறேன் மண்பாட்டில லாரிக்கு அரெஸ்ட் அதனால இப்ப நான் கத்திங்கிறேன் இல்ல என்ன மண்பாடி லாரி அடிக்கிறியா இந்த பக்கம் பண்ணலாங்க ஒரு ரெடி வாங்க மாட்டேறாயா அந்த ராஜிக்கு போறது யார் தெரியுமா நாராயணன் இந்த நாராயணன்
கை பார்த்து அடியை உணவு கேட்டு சங்கை கட்டவன் எங்க இருப்பான் இவன் எங்கிருப்பான் நம்பர் இவனோட 3018 முறை அடி அடி என்று அடித்தேன் வக்காலா போய் பாரு 3 வருடங்களா சண்டை செய்திருக்கிறேன். ஆமா 3018 முறை மடக்கி வச்சிக்கிறேன் பாரு. 3 நம்பர் சோதா பையன் பட் இதுக்கு மேல கை வைக்க டேய் அவன் சத்தமா நமக்கு சம்மண்டா டேய் நான் வச்சு காட்டுறேன். டேய் ஒண்ணு சொன்னா செய்யணும் போடாங்க. அதான் நீ போய் கை வைக்கிறா அவன் காட்ட வந்து விடுறான். நீ கரெக்டா கை வச்சு இப்படி காட்டுறா அவனுக்கு பார்க்கறது கண்ணுக்கு அது போது தோண்டு அவன் போய் வீட்டுக்கு போகிறேன் 10 நாளா பெண்ணா. அப்ப நீ வீட்டுக்கு போய் என்னடா போற? நான் வீட்டுக்கு போனேன்னா எனக்குதான் அந்த ஞாபகம். சரி நீ வாங்கி நீ ரோகார்ஸ் வாங்கி சண்டை குடிச்ச முடிஞ்சு போச்சு. சண்டை குடிச்ச முடிஞ்சு போச்சு. இவன் அடித்தா சத்தமா நமக்கு சம உயிர் பூச்சுக்கு மூச்சு வருது மூச்சா விழுந்துட்டான். அது என்ன பண்ணி போதும் பண்ணி வைக்கிறோம். படியெல்லாம் நாட்டு எழுதி பகர் மற்ற பேர் மந்திரி மாறு மந்திரி மாறு மகிழ்ச்சி யாகம் செய்தார் இந்த நாடு நமக்கு கிடைக்கிறது. மன்னரை பிடித்து சிறை தனில் போட்டடைத்து விடியற்காலை காளிகா தேவிக்கு பூஜை செய்வோம். சுருக்கின அரசர சிற்றரசர சிறைப்பிடிக்கணும். ஆமா எத்தனை அரசரு? 366 ராஜகாலாவை எங்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்து அப்பாவுக்கு பார்த்த அந்த மாகா காளிகா தேவிக்கு ஒவ்வொருத்தனே விட இருக்காங்க 5 மணிலாம் வெட்டி வெட்டி பலியிடணும். நாட்டுல பால் அபிஷேகம் நெய்யில அபிஷேகம் ஆமா சந்தன அபிஷேகம் நம்ம நாட்டுல அம்மன் பகர் மடியில போய் வேணும் இறக்கம் கொண்டு அப்பா காட்சி கொடுத்த உடனே பொய்துபடி ஒரு 4:30 மணிக்கெல்லாம் செத்து போகும். கண்ணா கண்ணா அது நீ என்ன செத்து போன வேறாம சொல்ற மாதிரி இருக்குது. மக்களை அவன் அப்படியே சாகணும். வருகிறேன் பாத்திரம் இவன் எப்ப எழுந்துக்கிறானா சொல்லி அனுப்பு. எழுந்து போத்து கிடையாது அவ்வளவுதான். பச்சுக்கிட்டு பச்சுக்கணும்
பொண்ணுனா வாங்குறா டேய் நாலு வாங்கியா முதல்ல வெட்டி போட்டு கொடுக்குமா நாளைக்கு என்ன அடிக்கவே விட மாட்டாருங்க பயம் 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 உங்களோட போய் போய் வாங்க போய் வாங்குற போய் வாங்க அடங்கோன்னு என்ன தெரியுமா போய் வாங்கோ ஐயா அப்படி சொல்லு போய் வாங்கோ ஐயா வருகிறேன் போங்க ஐயா அவன் எப்ப எழுந்தானா சொல்லு ஒரே கேள்வி பகர் விட மாட்டேன் ஏன் இவங்க அண்ணன் களை களப்பாயுது தூக்கி கொண்டு போறான் இவன் மூச்சு எழுந்துட்டான் பலராமன் அவனோட வாரத்துல அவனை போய் மடைக்கு வாதிக்கிறான் அப்பதான் இவன் எழுந்து வருவான் போல மூச்சு தெரிஞ்சு அவங்க அண்ணா அச்சா கூட ஒரு எழுந்து வர மாட்டேன் இங்க வாயா இப்படி வாயா கொஞ்சம் நில்லாம். நான் ஈரமாக சவுண்டே வர மாட்டேங்குது ராஜா சொல்லிட்டாரு நாளைக்கு ஒரு மைக் செட் வாங்கி அந்த உள்ள வச்சிருக்கோம் பகவான் பகவான் சாமியாரோ அவன் போட்டான் கரோனா இல்லையான்ட்டு காவலன் அந்த சராசத்துல போயிட்டானா அவன் போய் 3 நாள் ஆச்சு பகார் 108 சொன்னேன் நான் இன்னும் இப்போ வந்து அதில் அந்த 28 சொல்லலாமா 38 வண்டி சொன்னோம் புதுசாக போகிறோம் பகவான் நமஸ்காரம் போயிட்டானா அடா 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 ஒவ்வொரு அடியும் என்ன மாதிரி இடி மாதிரி இல்லை விழுந்து ஏண்டா 3018 முறை நீ கூட குத்துட்டு போனேன் 2 லட்சம் ரூபாய் ஜோபிலே வச்சுக்கோங்களா எல்லா பைசம் பண்ணுமே வாங்கிடுவோம் எவ்வளோ கொடுத்தாலும் வெடியாது நமக்கு என்ன வர வேண்டாம் அது முன்னாடியே கணக்கு 15 பிள்ளைங்களை பார்க்கத்தான் ஒரு ஆளை பார்க்கத்தான் சரி போட்டோம் அவன் அடிக்கின்ற ஒவ்வொரு அடியும் இடி போல அல்லவா விழுகிறது சரி நான் உனக்கு கேட்கணுன்ட்டு ரொம்ப நாளா என்னதான் கேட்க போறது தெரியல உலகத்துல உன்னை எதிர்க்கும் அத்தனை பேருக்கு கொண்டு போடுவேன் ஆமா இவன் ஒரு நாளை மட்டும் ஒண்ணுமே பண்ணல என்ன காரணம் அதான் எனக்கு தெரியும் அதற்கு காரணம் இருக்கிறது நான் நினைத்திருந்தால் ஆமா ஒரே ஒரு நாடிகையில் கரத்தில் இருக்கக்கூடிய சக்கராயத்தில் அறுத்திருப்பேன் என் கரத்தால் அவன் மடியக்கூடாது ஐயோ 5 போட்டா கூட இந்த ஊர்ல கேள்வி எடுக்க மாட்டாங்க ஐயோ 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 அவங்க கெட்ட போனாவே என்ன கட்டாய நாட்டு அடிக்குது அவன் யாருக்கும் நிகர் இல்ல போரிடுகின்றானே என் அத்தை மகன் பீமச்சனுடைய கரத்தால் மடிய வேண்டும் என்று விதி இருக்கும் போது நான் ஏயா என் கையால ஏன்னா என் கரத்தால் ஒருவன் மடிய வேண்டும் என்றால் அது ஒரு அர்த்தம் இருக்கணும் இவனையெல்லாம் அப்படி செய்யக்கூடாது பீமன் கரத்தால் தான் இவன் மடிய வேண்டும் அது வரைக்கும் இவன் கிட்ட நான் ஒழிஞ்சுதான் இருக்கணும் என்ன செய்ய போகிறேன் திருப்பி வருவானே இந்த ஆழி சூழ் இந்த கடல் என்று சொல்லக்கூடிய ஆழி என்று சொல்லக்கூடிய இந்த கடலிலே